வணக்கம். ஒரு மிக முக்கியமான கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். கொரோனா வைரஸின் 2ஆம் அலை எந்த அளவில் நம் நாட்டை பிரட்டி போட்டு விட்டது, நம் நாட்டை ஆட்டி படைத்திருக்கிறது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வைரஸால் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நபர் ஒவ்வொரு நிமிடமும் தன்னோட உயிரை இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெட் கிடைக்காமல், ஆக்சிஜன் கிடைக்காமல், வெண்டிலேட்டர் கிடைக்காமல், ஐசியூ பெட்கள் கிடைக்காமல், மருந்து மாத்திரை கிடைக்காமல், சிகிச்சை கூட கிடைக்காமல் தன்னோட உயிரை இழந்து வருகிறார்கள். ஆனால் இதே தருணத்தில் நான் உங்களிடம் வந்து தைரியமாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் நடக்கும் அந்த சந்தோஷமான செய்திகளை, அந்த நல்ல செய்திகளை, நல்ல கதைகளை என்னிடம் வந்து கூறுங்கள் என்று கூறினால் நீங்க என்ன செய்வீர்கள்? அந்த பாசிட்டிவிட்டி என்கிற பெயரில் இந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாடுங்கள் என்று கூறினால் நீங்க என்ன செய்வீர்கள்? இதைத்தான் இன்னைக்கு ஒரு சில நபர்கள் ஒரு புதுவிதமான புரோபகண்டாவை பரப்பி வருகிறார்கள், ஒரு புதுவிதமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம் நாட்டு அரசாங்கத்தின் மீது எந்த விதமான களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது, நம் நாட்டு ராஜாவை பற்றி யாருமே தவறாக பேசிவிடக்கூடாது, யாருமே அவரை பார்த்து கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது என்று உங்களுடைய கவனத்தை திசை திருப்பும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். சந்தோஷமாக இருங்கள், இந்த தருணத்தை கொண்டாடுங்கள் என்று. சாத்தியமா? உங்களால் முடியுமா? இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். பாசிட்டிவிட்டியை பரப்பும் இந்த நிலையில் இன்னொரு கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை பல நபர்கள் தடுக்கும் வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இதே கோரிக்கையை தான் நான் எடுத்து வைக்கிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து 5 நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்தாலே போதும், எங்களுடைய சேனலை உங்களால் ஊக்கப்படுத்த முடியும், சப்போர்ட் செய்ய முடியும். இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பி வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். பாசிட்டிவாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். எதுவுமே நடக்காது. இதைத்தான் நம் நாட்டில் ஒரு சில நபர்கள் இன்னைக்கு கூறி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சந்தோஷமான தருணத்தை எடுத்துக்காட்டுங்கள் என்று கூறி வருகிறார்கள். இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தினரிலிருந்து யாரோ ஒரு நபருக்கு கொரோனா தொற்று வந்துவிட்டால், அந்த நபருடைய சிகிச்சைக்கு ஒரு பெட் வசதி கூட கிடைக்கவில்லை என்றால், ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை என்றால், ஐசியூ பெட் கிடைக்கவில்லை என்றால், வெண்டிலேட்டர் கிடைக்கவில்லை என்றால், அவருக்கு சிகிச்சையை கிடைக்கவில்லை என்றால், நீங்க பாசிட்டிவாக, சந்தோஷமாக, நம்பிக்கையுடன் இருக்க முடியுமா? ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டே அந்த நபர் இறந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த குடும்பத்தினரால் சந்தோஷமாக, நம்பிக்கையுடன் இருக்க முடியுமா? சிறிய சிறிய குழந்தைகள் 4 வயது 6 வயது அவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று வந்து அவர்களுக்காக ஒரு பெட்டை தேடி அலையும் காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த குடும்பத்தினரிடம் போய் நீங்க பாசிட்டிவாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், இந்த தருணத்தை கொண்டாடுங்கள் என்று கூறினால் அவரால் இருக்க முடியுமா? சடலங்கள் ஒவ்வொரு சுடுகாட்டிற்கு வெளியே நீங்க பார்த்தீர்கள்னா வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சடலத்தை எரிக்கிறதற்காக கூட 8 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரை ஆகிக் கொண்டிருக்கிறது. அவர்களால் சந்தோஷமாக, பாசிட்டிவாக இந்த தருணத்தை கொண்டாட முடியுமா? யார் இந்த நபர்கள்? எதற்காக இந்த சந்தோஷத்தை கொண்டாட கூறி வருகிறார்கள்? எதற்காக, யாரை காப்பாற்றுவதற்காக இந்த பாசிட்டிவிட்டியை பரப்ப பார்க்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். நம் நாட்டு ராஜா, ஒரு அரசாங்கத்தின் தலைவர், அவருடைய மூளை செலவு செய்யப்பட்ட ஒரு சில நபர்கள், பக்தர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். யாருமே இந்த அரசாங்கத்தின் தலைவர் என்றால் அது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். இந்தியாவின் அரசாங்கம் என்றால் அது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். மோடி அவர்களுக்காக அனைத்து வேலையுமே பார்ப்போம், அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக அனைத்து வேலையுமே பார்ப்போம். இமேஜ்
காப்பாற்றுவதற்காக, அவருடைய இமேஜை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை இன்னைக்கு நடக்க தொடங்கிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், இந்தியாவில் எத்தனை நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து வருகிறார்கள். இந்தியாவின் இன்றைய நிலைமைக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்வதற்காக கூட ஒரு நபர் முன்வரவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் இமேஜை காப்பாற்றுவதற்காக, இவர்களுக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது, இந்த அரசாங்கத்தின் அந்த மதிப்பை மரியாதையை, அந்த விஸ்வகுரு என்கிற அந்த பொய்யான போலியான படத்தை யாரும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்று இந்த வேலை இன்னைக்கு நடக்க தொடங்கிவிட்டது. கடந்த 15 நாட்களாக உங்களுடைய சோஷியல் மீடியாவில், உங்களுடைய வாட்ஸ்ஆப்பில், உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த வார்த்தையை தான் நீங்க பார்த்து வருவீர்கள். ஒட்டுமொத்த அரசாங்கத்தை சார்ந்த மந்திரிகள், ஒட்டுமொத்த பிஜேபி கட்சியை சார்ந்த தொண்டர்கள், பக்தர்கள், சங்கிகள் இந்த வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். நம் நாட்டு ராஜாவை பார்த்து கேள்விகளை கேட்டு விடாதீர்கள். அவரை பார்த்து எந்த விதமான விமர்சனமும் செய்யாதீர்கள். அவர் இல்லை என்றால் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ உயிர் பிரிந்திருக்கும் என்று அந்த பொய்யான போலியான தகவலை தான் பரப்ப கூறி வருகிறார்கள். இந்த காட்சிகளை காட்ட வேண்டாம். கொரோனா வைரஸில் இந்த பாதிப்பை நீங்க காட்ட வேண்டாம். நல்ல செய்தியை காட்டுங்கள். நல்ல செய்தி எங்க இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. பாசிட்டிவான அந்த ஸ்டோரிகளை காட்டுங்கள். பாசிட்டிவான ஸ்டோரி எங்க இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை காட்டுங்கள். இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி எந்த இடத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எங்க சுத்தி பார்த்தாலும் கொரோனா வைரஸிற்கான அந்த செய்தியை மட்டும்தான் என்னால் கேட்க முடிகிறது. இந்த நாட்டின் கஷ்டப்பட்டு வரும் அந்த நபர்களுடைய முகம்தான் எனக்கு தெரிகிறது. மருத்துவமனைக்கு வெளியே அந்த லைனாக நின்று கொண்டிருக்கும் ஆம்புலன்ஸ்கள், அதை மட்டும் தான் நான் பார்க்கிறேன். எனக்கு வயது 40. இந்த 40 ஆண்டு காலத்தில் இந்த அளவில் ஆம்புலன்ஸ் சத்தத்தை நான் கேட்கவில்லை. வெளியே போய் ஒரு 10 நிமிடம் நின்று பாருங்கள், உங்களால் 10 ஆம்புலன்ஸ்களுடைய சத்தத்தை கேட்க முடியும். இதற்கு முன் நீங்க இது போன்ற காட்சிகளை பார்த்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்கள், அந்த இறந்தவர்களுடைய படம் போட்டு ஒரு மெசேஜ் வரும், RIP மெசேஜ் வரும். அதற்கு இடம் கூட பத்தாமல் ஒவ்வொரு பேஜ், 2 பேஜ் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரிலும் இன்னைக்கு அந்த ஆர்டிக்கல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இறந்த செய்திகளுக்கான அந்த படங்களை போடுவதற்கு கூட இடம் இல்லாமல் இருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் நம் நாட்டு ஒரு சில நபர்கள் உங்களை இந்த தருணத்தை கொண்டாட கூறி வருகிறார்கள், சந்தோஷமாக இருக்க சொல்லி வருகிறார்கள், தைரியமாக இருங்கள், எங்களை நம்புங்கள் என்று கூறி வருகிறார்கள். இதே நியூஸ் பேப்பரை காலையில் திறந்தவுடன் ஒரு செய்தியை படித்தேன். கோவா மெடிக்கல் காலேஜ், கோவாவின் மிகப்பெரிய பிரீமியமான ஒரு மருத்துவமனை, ஆக்சிஜன் முடிய போகிறது. 500க்கும் மேற்பட்ட பேஷண்ட்கள் படுக்கையில் இருக்கிறார்கள், சீரியஸாக இருக்கிறார்கள். அப்படி இந்த ஆக்சிஜன் முடிந்து விட்டால் எத்தனையோ நபர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்க போகிறது. உடனே கோவாவின் சீஃப் மினிஸ்டருக்கு போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிச்சுவேஷனை எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. அந்த ஆக்சிஜன் சப்ளை செய்யும் அந்த நிறுவனத்திற்கு போன் செய்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில் ஆக்சிஜன் முடிய இருக்கிறது, எத்தனையோ உயிர்களை எங்களால் காப்பாற்ற முடியாது, எத்தனையோ நபர்கள் இறந்து விடுவார்கள், உடனடியாக எங்களுக்கு ஆக்சிஜனை கொடுக்குமாறு அந்த SOS சிக்னலை, SOS மெசேஜை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் எந்த பயனும் அல்ல. 26 உயிர்கள் பிரிந்து விட்டது ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால். எப்படியோ கஷ்டப்பட்டு, எப்படியோ ஏதோ ஒரு வழியாக அவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் அந்த சிகிச்சைக்கான இடம் கிடைத்து விட்டது. நம்பிக்கையாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். மருத்துவமனைக்கு வந்து விட்டோம், எங்களுக்கு இந்த மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கிடைத்து வீட்டிற்கு திரும்பி விடுவோம் என்று. ஆனால் உங்களுடைய அலட்சியத்தால், அரசாங்கத்தின் அலட்சியத்தால் 26 உயிர்கள் பிரிந்து விட்டது. இந்த தருணத்தை நீங்க கொண்டாட சொல்லுகிறீர்கள். இந்த தருணத்தை சந்தோஷமாக, பாசிட்டிவாக, இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக பார்க்க சொல்லி வருகிறீர்கள். எப்படி என்று எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு புரிந்தால் எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கள். ஃபோனை எடுத்தாலோ, வாட்ஸ்அப்பை பார்த்தாலோ, சோஷியல் மீடியாவை பார்த்தாலோ, அல்ல இமெயிலை செக் செய்தாலோ ஒரே வார்த்தையை தான் நான் பார்க்கிறேன். எங்களை தொடர்பு கொண்டு
உதவுங்கள் என்று கூறி வருகிறார்கள். எங்கேயுமே எங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை, உங்களால் முடிந்தால் எங்களுக்கு ஒரு பெட்டை அரேஞ்ச் செய்து விடுங்கள், இந்த மருத்துவமனையில் இது போன்ற நிலை இருக்கிறது என்ற பல ஸ்டோரிகளை, பல மெசேஜஸ்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். நேற்று பீகாரிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. மனைவிக்கு தெரிஞ்ச நபர்களாம், யாரோ எம்ஜிஎம் மருத்துவமனையில் இந்த சிகிச்சை கிடைக்கிறது அப்படி என்று கூறியிருக்கிறார்கள். அப்போலோ, சென்னை அப்போலோவிலும் இந்த சிகிச்சை கிடைக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். பீகாரில் இந்த சிகிச்சை கிடைக்காது. கடந்த 3 நாட்களாக, இன்னையோடு சேர்த்தால் 4வது நாள், வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இந்த கோவிட் பேஷண்ட் இருக்கிறார். 41 வயதான இந்த நபருடைய லங்ஸ் ஃபெயில் ஆகிவிட்டது. உடனடியாக ஏர்லிஃப்ட் செய்து சென்னைக்கோ அல்ல ஹைதராபாத்திற்கோ எடுத்து சென்றால் இவரை காப்பாற்றலாம், ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று ஒரு ஆசை வார்த்தையை கூறியிருக்கிறார்கள். அதை நம்பி யாரெல்லாம் சென்னையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹைதராபாத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அனைவரிடமே கெஞ்சி இருக்கிறார்கள். எக்மோ என்கிற இந்த ட்ரீட்மெண்ட், வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் பல நாட்கள் வரை ஒரு நபரை வைத்திருக்க முடியாது, ஆர்கன் ஃபெயில் ஆகிவிடும். எக்மோ ஒரு அடுத்த லெவல், அடுத்த அட்வான்ஸ் லெவலான டெக்னாலஜி. வென்டிலேட்டர் மற்றும் டயாலிசிஸ் இந்த இரண்டையுமே கலந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி. உங்கள் உடம்பில் இருக்கும் இரத்தத்தை ஒரு மெஷின் வடிவமாக அதில் ஆக்சிஜனை கலந்து மறுபடியும் உங்களுடைய உடம்பில் சேர்க்கும் இந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி பீகாரில் கிடைக்கவில்லை. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லை, எங்களுடைய நபரை நாங்கள் காப்பாற்றிய தீர வேண்டும் என்று அந்த குடும்பம் போராடும் அந்த கதைதான் இது. போராடி வருகிறார்கள். ஆனால் எங்கேயுமே அவர்களுக்கு இந்த சிகிச்சைக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கவில்லை. நேற்று இரவிலிருந்து நானும் எத்தனையோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். ஆனால் எனக்கும் எந்த விதமான சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் கிடைக்கவில்லை. பணக்காரர்களுக்கு கூட இந்த நிலை என்றால், அதாவது பீகார்ல இருந்து ஏர்கிராஃப்ட்ல அவர்களை மெட்ராஸ்கோ அல்ல ஹைதராபாத்திற்கோ கூட்டி போய் அங்க அந்த சிகிச்சையை எவ்வளவு ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை, அவரை காப்பாற்றி விட வேண்டும் என்று போராடி வரும் இந்த குடும்பம், இவர்களுக்கே இந்த நிலை என்றால் அந்த ஏழையான மக்கள், பணமில்லாத நபர்களுக்கு என்ன நடக்கும் என்று. பாசிட்டிவாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று கூறும் இந்த நபர்கள் தான் யார்? யார் சார் இந்த நபர்கள் என்று உங்களுடைய கேள்விக்கான விடயம் அரசாங்கத்தின் விசுவாசிகள். அரசாங்கம் என்றால் ஒரே நபர் தான் மோடி. மோடி அவர்களுடைய விசுவாசிகள், RSS உடைய விசுவாசிகள், பிஜேபி கட்சியோட விசுவாசிகள், நம் நாட்டு மிக முக்கியமான தலைவர்கள். அவர்கள்தான் இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த நபர்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அவர்களுடைய ப்ரொஃபைலை ஒரு முறை அலசி பாருங்கள். இந்த வார்த்தையை மட்டும்தான் அவர்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். நம் நாட்டில் நடக்கும் உண்மைகளை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். அந்த தைரியமே அல்ல. தன்னுடைய ராஜாவை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத தைரியமற்ற நபர்கள் தான் இவர்கள். கேள்வி கேட்கும் நபர்கள், வேலை பார்க்கும் நபர்களை கூட அவர்களுடைய வேலையை பார்க்காமல் தடுத்து வரும் நபர்கள் தான் இது. பாசிட்டிவிட்டியை பரப்ப சொல்லி நாட்டில் நடக்கும் பல விஷயங்களை மறைக்கும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். दैनिक भास्कर ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் நேற்று. அதோடைய தலைப்பை மட்டும் படிக்கிறேன், கேளுங்கள். फजीहत के बीच डैमेज कंट्रोल, महामारी में बिगड़ती केंद्र की छवि चमकाने के लिए पॉजिटिविटी का राग, सरकार के साथ भाजपा और संघ भी कूदे. இந்த டேமேஜ் கண்ட்ரோலை, அதாவது அரசாங்கம் செய்த தவறுகளை மறைக்கிறதற்காக, அவர்கள் என்னெல்லாம் செய்யலையோ அதை பற்றி யாருமே கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது என்று அந்த டேமேஜ் கண்ட்ரோலை சரிபார்க்குவதற்காக அரசாங்கத்தின் அந்த இமேஜ் மோசமாகிவிட்டது, அரசாங்கத்தை பற்றி மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் என்று அதை சரிபார்ப்பதற்காக பிஜேபி மற்றும் RSS களத்தில் இறங்கிவிட்டார்கள். பாசிட்டிவிட்டி என்கிற இந்த வார்த்தையுடன் दैनिक भास्कर எழுதிய இந்த டைட்டில். இது மட்டுமல்ல, NDTVயின் ஒரு மூத்த பத்திரிகையாளரான சங்கேத் உபாத்யாய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார், கேளுங்கள். Government, BJP and RSS big push for positivity. PM's मन की बात on positivity. அரசாங்கம், பிஜேபி மற்றும் RSS பாசிட்டிவிட்டியை பரப்புவதற்காக அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறார்கள்.
பிரதமர் மோடி அவர்களுடைய மன் கி பாத் கூட இதே பாசிட்டிவிட்டியை, சந்தோஷத்தை, நம்பிக்கையை பரப்பும் வேலையை தான் எடுத்துக்காட்ட இருக்கிறது. பார்ட்டி அண்ட் கவர்மெண்ட் ஒர்க் அவுட் மாடியூல்ஸ் ஆன் ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவ் நியூஸ். அரசாங்கம் மற்றும் பிஜேபி கட்சி எப்படி இந்த அரசாங்கத்தின் டேமேஜ் இமேஜை சரிபார்க்க முடியும், அந்த வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். எப்படி பாசிட்டிவிட்டியை பரப்ப முடியும், பாசிட்டிவான நியூஸ்களை பரப்ப முடியும் என்கிற அந்த வேலையை மட்டும் தான் பார்த்து வருகிறார்கள். கோவிடுக்காக எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. பாசிட்டிவிட்டி, பிஜேபி கட்சியுடைய இமேஜ், அரசாங்கத்தின் இமேஜை சரி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, RSS organizing a Positivity Unlimited webinar from 11th to 14th of May to counter narratives and perception around COVID. RSS ஒரு பாசிட்டிவிட்டி அன்லிமிட்டெட் என்கிற ஒரு மிகப்பெரிய வெபினாரை அரேஞ்ச் செய்திருக்கிறார்கள். 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பாசிட்டிவிட்டியை பரப்புங்கள், பாசிட்டிவிட்டி, சந்தோஷம் அன்லிமிட்டெட், அதை பரப்புங்கள் என்று இந்த நபர்கள் இந்த இவெண்ட்டை ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் கலந்திருக்கிறார்கள் என்று அதையும் கொஞ்சம் பாருங்கள். 15ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் 4:30 மணி அளவில் நீங்கள் இந்த பாசிட்டிவிட்டியான இந்த வெபினாரில் கலந்து கொள்ளலாம். டாக்டர் மோகன் பாகவத், RSS உடைய சீஃப், சந்தோஷத்தை பரப்ப இருக்கிறாராம். ஈஷா யோகா சத்குரு அவர்கள், ஜக்கி வாசுதேவன், இவரும் இந்த பாசிட்டிவிட்டியை பரப்ப இருக்கிறாராம். மோடி அவர்கள் எதை செய்தாலும் அது சரி என்று வக்காலத்து வாங்கும் இந்த நபர். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி மகாராஜ், பேரை பாருங்கள், டெல்லியில் ஒரு மிகப்பெரிய உற்சவத்தை நடத்தினார் ஒரு சில வருடங்களுக்கு முன். யமுனாவில் எத்தனையோ மரங்களை வெட்டி அந்த யமுனாவையை நாசப்படுத்தி விட்டார். சுப்ரீம் கோர்ட் இவர் மீது ஃபைனை போட்டது, 150 கோடி ரூபாயை நீங்கள் கட்ட வேண்டும் என்று. நான்லாம் கட்ட முடியாது என்று வெளியேறிவிட்டார். யாருமே இவரை பார்த்து கேள்வி கேட்க முடியவில்லை. யாருமே இவரிடமிருந்து அந்த ஃபைன் தொகையை வாங்கக்கூட முடியவில்லை. இவர் இன்னைக்கு சந்தோஷத்தை பரப்ப முன்வந்து விட்டார். ஆச்சாரிய ஸ்ரீ வித்யாசாகர்ஜி மகாராஜ், இவரும் இந்த இதில் கலந்து கொண்டிருக்கிறார். முனிஸ்ரீ பரமஹன்சகர்ஜரி மகாராஜ், பூஜ்ய ஸ்ரீ மஹந்த் சந்த் கியான் தேவ் சிங் ஜி, பேரை பாருங்கள் நீங்க, பூஜ்ய சங்கராச்சாரிய விஜேந்திர சரஸ்வதி ஜி, ஸ்ரீ அசீம் ஹஷீம் பிரேம் ஜி, டாக்டர் சோனல் மன் சிங் ஜி. இந்த அனைத்து நபர்களுமே அரசாங்கத்தின் அந்த தவறுகளை மறைக்கிறதற்காக, அரசாங்கத்தின் அந்த உத்தரவுப்படி பாசிட்டிவிட்டியை, அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிகளை, சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக முன்வந்து விட்டார்கள். வெபினார் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கொரோனா வைரஸால் ஏற்பட்ட அந்த தவறான நெரட்டிவ்ஸ், பெர்செப்ஷனை மாற்றுவதற்காக, உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக. இந்த நபர்களை எத்தனையோ லட்ச கணக்கான நபர்கள் நம்பி வருகிறார்கள், ஃபாலோ செய்து வருகிறார்கள். இந்த நபர்கள் கூறினால், இந்த நபர்கள் இந்த பாசிட்டிவிட்டியை பற்றி பேசினால் மக்கள் அனைத்தையுமே மறந்துவிட்டு இந்த அரசாங்கத்தை, அரசாங்கத்தின் ராஜாவை மீண்டும் ஒரு முறை நம்பி விடுவார்கள் என்று இந்த வேலையை பார்த்திருக்கிறது இந்த அரசாங்கம். கடந்த 2 நாட்களாக பீகாரின் பக்சரில் அங்க இருக்கும் கங்கை நதியோரம் பல சவங்கள் ஒதுங்குகிறது என்ற அந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். 2-3 நாட்களுக்கு முன் ஒரு 10-12 சவங்கள் ஒதுங்கி இருக்கிறது. அதற்கு பின் ஒரு 20-30 சவங்கள், முந்தா நேற்று இரவு வரை 40 சவங்கள் ஒதுங்கி இருக்கிறது என்ற அந்த கணக்கை காட்டினார்கள். இந்த சவங்கள் பீகாரை சார்ந்த சவங்கள் அல்ல. இந்த சவங்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மிதந்தே பீகாருக்கு வந்துவிட்டது என்று அந்த அரசாங்கம் கூறியது. நேற்று மாலை வரை வெளிவந்த செய்தி 71 சவங்கள். இன்னொரு புறம் உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் என்கிற இந்த இடம், உன்னாவ், இதே இடத்தில்தான் ஒரு பெண்ணுடைய நாக்கை அறுத்து அதை கற்பழித்து அந்த பெண்ணை அங்கேயே சடலமாக தூக்கி வீசின அந்த கதை, அந்த ஸ்டோரி வெளிவந்தது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இதே உயர் ஜாதி நபர்கள், இதே RSS பிஜேபியை சார்ந்த நபர்கள் போராட்டத்திலும் இறங்கினார்கள். ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக அதே இடத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சவங்கள், புதைக்கப்பட்ட சவங்கள் அந்த தண்ணீரில் மிதந்து கிடக்கிறது.
அந்த சவங்களை காக்கா, குருவி, நாய் திங்கும் காட்சியை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கூட சந்தோஷமாக இருக்க முடியுமா? இதையெல்லாம் பார்த்து கூட ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியுமா? இதையெல்லாம் பார்த்து கூட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? சந்தோஷமாக இருங்கள். எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அரசாங்கத்தின் ஃபெயிலியர், பெட் கிடைக்காமல், ஆக்சிஜன் கிடைக்காமல், வெண்டிலேட்டர் கிடைக்காமல், ஐசியூ யூனிட் கிடைக்காமல், மருந்து மாத்திரை கூட கிடைக்காமல் மக்கள் தன்னுடைய உயிரை இழந்து வந்த போது கூட இந்த அரசாங்கம் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்கவில்லை. கடந்த ஒரு ஆண்டுகளாக PM கேர்ஸில் சேகரித்த பணம் என்னானது என்று அந்த கேள்விக்கான விடயத்தை கூட இந்த நபர்களால் கொடுக்க முடியவில்லை. மருத்துவமனைகளுக்கு பணம் அல்ல, ஆனால் சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டுக்காக 20,000 கோடி ரூபாய் எங்களிடம் இருக்கிறது. இது போன்ற கேள்விகளை கேட்டபோது, இந்த உயிர்கள் எழுந்த காரணம் யார் என்ற அந்த கேள்வியை கேட்டபோது நம் நாட்டு பிரதமர் ஓடி ஒளிந்து விட்டார். பாசிட்டிவிட்டி என்கிற பெயரில், இன்ஸ்பைரிங் ஸ்டோரி என்கிற பெயரில் மக்களை திசை திருப்பும் வேலையை மட்டும்தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். இமேஜ் பில்டிங் நாட்டிற்காக அல்ல, இமேஜ் பில்டிங் ஒரு நபருக்காக நடந்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்களுடைய இமேஜ் பில்டிங்காக இந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே இன்னைக்கு வேலை பார்த்து வருகிறது. RSS, அரசாங்கம், BJP, பக்தர்கள் அனைவருமே இந்த இமேஜ் பில்டிங்காக தான் வேலை பார்த்து வருகிறார்கள். நம் நாட்டு மருத்துவமனைகளுக்காகவோ நம் நாட்டு மக்களுக்காகவோ எந்த விதமான வேலையும் இவர்கள் பார்க்கவில்லை. கோதி மீடியா, மோடி தான் விஸ்வகுரு, இந்தியா தான் விஸ்வகுருவாக மாறிவிட்டது, ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த கொரோனா வைரஸால் காப்பாற்ற முன்வந்து விட்டது இந்தியா, மோடி அவர்கள் என்று எடுத்துக்காட்டி வந்தார்கள். உலகம் முழுவதற்கும் இந்தியா வேக்சினேஷனை கொடுக்க போகிறது, இந்தியா தான் உலகத்திற்கே இந்த வேக்சினேஷனை கொடுக்க போகிறது என்று அதை வெக்கமில்லாமல் எடுத்துக்காட்டி வந்த இந்த கோதி மீடியா இன்னைக்கு எங்க இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 81 நாடுகளுக்கு இலவசமாக தூக்கி கொடுத்து விட்டார் இந்த வேக்சினேஷனை நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். நம் நாட்டு மக்களே இந்த வேக்சினேஷன் கிடைக்காமல் தன்னுடைய உயிரை இழந்து வரும்போது வேறொரு நாடுகளுக்கு, யாரோ ஒரு நபருக்கு இந்த நபர் உதவி இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய இமேஜை இம்ப்ரூவ் செய்வதற்காக, நாட்டை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல, மீண்டும் ஒரு முறை மன் கி பாத் என்கிற புரோகிராமில் வந்து விட்டார் இந்த நபர். கடந்த ஒரு ஆண்டுகளாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் பத்தவில்லை என்று மீண்டும் ஒரு முறை இன்னொரு விதமான பிரச்சாரம், பாசிட்டிவிட்டியை பரப்ப வந்திருக்கிறாராம். This month's Mann Ki Baat is back again to celebrate the power of positivity and the strength of 130 crore Indians. Have any inspiring story to share with PM Shri Narendra Modi ji? மன் கி பாத் உடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த இந்த ட்வீட், தூர்தர்ஷன் போட்ட இந்த ட்வீட், மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் வர இருக்கிறது. இந்த தருணத்தை நீங்க கொண்டாட வேண்டும். 130 கோடி மக்களுடைய அந்த பவரை, அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க கொண்டாட வேண்டும். உங்களிடம் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஏதாவது இருந்தால் எங்களிடம் பகிருங்கள் என்று வெட்கமில்லாமல் இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். ஒரு நபருடைய இமேஜை காப்பாற்றுவதற்காக. சந்தோஷமாக இருங்கள், தைரியமாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். மூளை சலவை செய்யப்பட்ட ஒரு சில நபர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள் இந்த அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஸ்வயம் சேவகர்கள். இவர்கள் செய்த இந்த காரியத்தையும் கொஞ்சம் பாருங்கள். RSS ஸ்வயம் சேவக் ராஜேஷ் பத்மார் என்கிற இந்த நபர் போட்ட ஒரு ட்வீட். Well-wishers NGOs organized blood donation camp at Chintamani, Singon, Ramanagar in Karnataka and other places. Blood donation camp. இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படும் பிளாஸ்மா, இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படுவது ஆக்சிஜன், இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படுவது பெட், ஐசியூ யூனிட், வெண்டிலேட்டர், மருத்துவமனைகள், மருந்துகள், சிகிச்சை. ஆனால் அதை பற்றின எந்த விதமான ட்வீட்டும் இந்த நபர்கள் போட மாட்டார்கள். இவர்களால் அது செய்யக்கூட முடியாது. பிளட் டொனேஷன் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி நீங்க மக்களுக்கு சேவை செய்வதற்காக முன்வர ஆசைப்பட்டீர்கள்னா
உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்க ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையை சரிபார்த்து விடுங்கள். அங்கே இருக்கும் அந்த நர்சஸ்களை கொஞ்ச நேரம் ஓய்விடுங்கள். உங்க இடத்தில் நான் வேலை பார்க்கிறேன் என்று கூறுங்கள். பண்ண மாட்டீர்கள். ஒரு ஏர் கண்டிஷன் அறையில் உட்கார்ந்து கொண்டு பிளட் டொனேஷன் கொடுப்பது இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் தேவையற்ற செயல். ஆனால் இதையும் நீங்க செய்து வருகிறீர்கள். தமிழ்நாடு பிஜேபி போட்ட ஒரு ட்வீட், டேமேஜ் கண்ட்ரோலை எப்படி சரிபார்க்க முடியும் என்று அவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் என்று அந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். இமேஜ் இம்ப்ரூவிங், இமேஜ் டேமேஜ் கண்ட்ரோல் தான் இந்த இடத்தில் நடந்து வருகிறது. கடந்த ஒரு ஆண்டுகளாக, அதாவது ஏப்ரல் 1, 2020 30 மார்ச் 2021 வரை 928 லட்சம் மெட்ரிக் டன் ஃபுட் கிரெயின்ஸை கொடுத்திருக்கிறார்களாம். இதிலிருந்து 363 மெட்ரிக் டன் வீட் கோதுமை, 564 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி. Providing support to needy during second wave of COVID-19. இந்த இரண்டாம் அலையும் போது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 2 கோடி மக்களுக்கு இந்த ஹெல்ப்பை செய்திருக்கிறார் மோடி அவர்கள். கீழே பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய இன்ஸ்டாகிராம், பிஜேபியுடைய ஃபேஸ்புக், பிஜேபியுடைய பிராண்டிங். அரசாங்கத்தின் பணம், அரசாங்கத்தின் ஒரு ஊழியர் பிரதமர் மோடி நம் நாட்டு டாக்ஸ் பேயருடைய பணத்தால் தான் சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். இது அவருடைய வேலை. இந்த வேலையை பார்ப்பதற்காக தான் அவரை பிரதமராக நியமித்திருக்கிறோம். நம் நாட்டில் இருக்கும் ஒரு ஊழியர் தான் இவர், சம்பளம் வாங்கும் ஊழியர். ஆனால் நம் நாட்டிற்காக இவர் வேலை பார்ப்பதில்லை. ஒரு அரசியல் கட்சிக்காக மட்டும்தான் இந்த நபர் வேலை பார்த்து வருகிறார். சம்பளம் வாங்கி கொண்டு எந்த வேலையை அவர் பார்க்க வேண்டுமோ அந்த வேலையையே இந்த நபர்கள் பிரச்சாரத்திற்கும் யூஸ் பண்ணிவிட்டார்கள். பிஜேபியுடைய அந்த பிராண்டிங்குடன். அரசாங்கத்தின் பணம் பிஜேபியுடைய பணம் அல்ல. நம் நாட்டு மக்களுக்கு கிடைத்த அந்த உரிமை இது. ஃபுட் செக்யூரிட்டி பில் நம் நாட்டு மக்களுக்கு கிடைத்த அந்த உரிமை. அந்த உரிமைக்காக இந்த நபர் இந்த வேலையை பார்த்தே தீர வேண்டும். அதை நீங்க தன்னுடைய பிரச்சாரத்திற்காக எப்போதுமே யூஸ் பண்ணிக்க கூடாது. இன்னொரு நபர் குஷ்பு சுந்தர் அவர்கள் டிஎம்கேவிலிருந்து காங்கிரஸுக்கு தாவி, காங்கிரஸிலிருந்து பிஜேபிக்கு தாவின நபர். ஒவ்வொரு முறையும் நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன், நான் மக்களுக்காக பாடுபட வந்திருக்கிறேன் என்று இந்த நபர் கூறி வருகிறார். கட்சிக்கு பின் கட்சி தாவி வரும் இந்த நபருடைய இந்த நம்பிக்கையை நீங்களே பார்த்து விடுங்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன் இதே நபர்தான் நரேந்திர மோடி அவர்களை திட்டி தீர்த்தார். ஆனால் இந்த கட்சிக்கு தாவினவுடன் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி யாருமே இல்லை என்று கூவி வருகிறார். It's so easy to be in the opposition and make politics out of everything. ஆப்போசிஷன்ல இருப்பது மிகவும் சுலபமான ஒரு விஷயம். எதை தொட்டாலும் நீங்க அதை பாலிடிக்ஸாக மாற்றி விடுகிறீர்கள். PM Narendra Modi ji is doing all that he can to help and save the people. Here's a sample. #BJP cares and fight Corona. டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்ட ஒரு பட்டியலை போட்டு இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார். நரேந்திர மோடிஜி அனைத்து வேலையுமே பார்க்கிறார் நம் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக. நம் நாட்டு மக்கள் பணத்தை வைத்து தனக்காக 13,000 கோடி ரூபாயை கொடுத்து வீட்டை கட்டி வருகிறார். நம் நாட்டு மக்களுக்காக எந்த மருத்துவமனையும் இந்த நபர் கட்டவில்லை. கடந்த 1 ஆண்டுகளாக PM கேர்ஸில் பணத்தை வாங்கி அந்த பணத்தை என்ன செய்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நம் நாட்டு மக்கள் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் உயர இழந்து வருகிறார்கள். நம் நாட்டு மக்களுக்கு வெண்டிலேட்டர் கிடைக்கவில்லை, ICU பெட் கிடைக்கவில்லை, பெட் கிடைக்கவில்லை, மருந்துகள் கிடைக்கவில்லை. நம் நாட்டு மக்களுக்காக ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட அந்த வேக்சினேஷனை கூட வேறொரு நாட்டுக்கு எடுத்து கொடுத்த நபர் தான் இந்த நபர். நம் நாட்டு மக்களுக்கு எப்படி பாடுபட்டு வருகிறார் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். இந்த பட்டியலும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். மகாராஷ்டிராவிற்கு 23,27,510 வேக்சினேஷன், உத்தரப்பிரதேசத்திற்கு 17,61,720, ராஜஸ்தானிற்கு அதே 17,34,850, குஜராத்திற்கு 16,60,190, கர்நாடகாவிற்கு 13,36,670, வெஸ்ட் பெங்கால் 13,23,280, மத்திய பிரதேஷ் 11,58,410,
இந்த பட்டியல் போய்க்கொண்டே இருக்கிறது. தமிழகத்தை பார்த்தீர்கள்னா 7,33,180, 4,160 வேக்சினேஷன் மட்டும் லக்ஷ்மதீப்பிற்கு கொடுத்திருக்கிறார். தமன் அண்ட் தியூ 7,910, லத்தாக்கிற்கு 15,260. எவ்வளோ பெரிய காரத்தை செய்துவிட்டார் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இவர் கொடுத்த வேக்சினேஷன்கள் 2,12,50,000 மட்டுமே. 130 கோடி மக்கள் வசிக்கும் இந்த நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுடைய சேவை வெறும் 2,12,50,000 வேக்சினேஷன் மட்டுமே. இதற்கு பின் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட எடுத்துக்கொள்ள முடியாமல் ஓடிவிட்டார் இந்த நபர். 150 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த வேக்சினேஷனை மாநிலங்களை நேரடியாக இந்த கம்பெனிகளுடன் டீல் செய்து விடுங்கள், என்னால் உங்களுக்கு இந்த வேக்சினேஷனை இதற்கு மேல் இலவசமாக கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். என்னிடம் பணம் இல்லை, இருக்கும் பணம் அந்த சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட்கே பத்தாது என்று கூறிவிட்டார். 150 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த வேக்சினேஷனை இன்னைக்கு மாநிலங்கள் 600 ரூபாய் கொடுத்து வாங்கி வருகிறார்கள். கோவிஷீல்டு 300 ரூபாய் பர் டோஸ், கோவேக்சின் 600 ரூபாய் பர் டோஸ் மாநிலங்களுக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு கோவிஷீல்டு 600 ரூபாயும் கோவேக்சின் 1,200 ரூபாயும். மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் 150 ரூபாய் பிளஸ் 100 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் 250 ரூபாய்க்கு போட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு 900 ரூபாய் ஒரு வேக்சினேஷன் ஒரு டோஸிற்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போலோ மருத்துவமனை 250 ரூபாய்க்கு போட்டு கொண்டிருந்த அதே வேக்சினேஷனை இன்னைக்கு 850 ரூபாய்க்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். HN ரிலையன்ஸ் 250 ரூபாய்க்கு போட்டு கொண்டிருந்த அந்த வேக்சினேஷனை 700 ரூபாய்க்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். மணிப்பால் 1,350 ரூபாய், ஃபோர்டிஸ் 1,250 ரூபாய், யசோதா ஹாஸ்பிட்டல் 1,200 ரூபாய், வுட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் 1,500 ரூபாய், பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் 1,500 ரூபாய். சிந்தித்து பாருங்கள், இந்த அளவில் நம் நாட்டு மக்களை காப்பாற்றும் வேலையை இந்த நபர் பார்த்திருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்களை, இந்த ரியாலிட்டியை உங்களால் எடுத்துக்காட்ட முடியுமா? காட்ட மாட்டீர்கள். ஏன்னா உங்களுடைய தலைவர், உங்களுடைய ராஜாவுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும். நீங்கள் செய்யும் வேலை இமேஜ் டேமேஜ் அல்ல, இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான். இமேஜை எப்படி காப்பாற்றும் அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதனால் உண்மையை பேச மாட்டீர்கள். எதிர்க்கட்சியாக இருப்பது சாதாரணமான வேலை என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சில உண்மைகள் உங்களுக்காகவே தேடி கொண்டு வந்திருக்கிறேன். 12% ஜிஎஸ்டி ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டருக்காக எந்த மிஷன் நம் நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றுமோ அந்த மிஷனுக்கும் நீங்க ஜிஎஸ்டியை வசூலித்து வருகிறீர்கள். அரசாங்கத்திற்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. மக்கள் பையிலிருந்து எவ்வளோ புடுங்க முடியுமோ அதை புடுங்கிய தீர்வோம் என்று இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ரெம்டிசிவர் 12% ஜிஎஸ்டி, வெண்டிலேட்டருக்காக 12% ஜிஎஸ்டி, பிபிஇ கிட், இந்த கொரோனா வைரஸால் ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் தன்னை காப்பாற்றுவதற்காக போடும் அந்த உரைக்காக கூட 18% ஜிஎஸ்டியை வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். வேக்சின், கோவிடால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிக பணம் கொடுத்து வாங்கும் இந்த தருணத்திலும் 5% ஜிஎஸ்டியை இந்த அரசாங்கம் வசூலித்து வருகிறது. இந்த சேவையை தான் நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பாசிட்டிவாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், நல்ல விஷயங்கள் சிந்தியுங்கள், இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை எடுத்து கொண்டு வாருங்கள். சிந்தித்து பாருங்கள். 93 நாடுகளுக்கு வேக்சினேஷனை கொடுத்து விட்டார் மோடிஜி. மாநில அரசாங்கங்கள் நேரடியாக நீங்களே போய் இந்த வேக்சினேஷனுக்கான டீலை செய்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் மோடிஜி. இந்த அரசாங்கம் இப்போ வெளிநாட்டுகளிலிருந்து வேக்சினேஷனை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் மோடிஜி. உங்களுடைய இந்த வேக்சினேஷனுக்கான கதை இதுவாக தான் இருக்கிறது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இது போன்ற செய்திகளை பரப்புங்கள். உண்மையான இந்த தகவலை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. இதற்கு மேலும் ஒரு கேவலமான ஸ்டோரியை உங்களால் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை.
அமித் ஜெய்ஸ்வால் என்கிற இந்த நபர், ஆக்ராவை சார்ந்த நபர், மேரட்டில் கோவிட் பாசிட்டிவால் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு வந்தார். நேரடியாக நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு ட்வீட் செய்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று கதறி இருக்கிறார். இந்த மருத்துவமனையில் எனக்கு சரியான சிகிச்சை கிடைக்கவில்லை, நான் செத்துப்போவேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது, மோடிஜி என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று கூறியிருக்கிறார். நரேந்திர மோடிஜி அவர்களே நேரடியாக இந்த நபரை ஃபாலோ செய்து வருகிறார். நரேந்திர மோடியை கடவுளாக பார்த்து வந்த இந்த நபர் கோவிடால் இறந்து விட்டார். பக்தர்களுடைய நிலைமையை நீங்களே சிந்தித்து பாருங்கள். மோடி அரசாங்கத்தின் அனைத்து கவனமுமே இந்த ட்விட்டர் பக்கத்தில் அவரை பார்த்து கேள்வி கேட்கும் நபர்களை, யாருமே அவரை பார்த்து கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது, அவர்கள் எதிராக வெளிவரும் அந்த விமர்சனத்தை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும், எப்படியாவது அவருடைய இமேஜை சரிபார்த்து விட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவர்களுடைய கவனம் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் தலைவர்கள், யூனியன் மினிஸ்டர்கள், அரசியல்வாதிகள் அனைவருடைய கவனமும் இதில் மட்டும்தான் இருக்கிறது. மக்களை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லை. பாசிட்டிவிட்டி, இமேஜ் பில்டிங், இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, செலிப்ரேஷன், இது போன்ற வார்த்தைகளை தான் இந்த நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். பி பாசிட்டிவ் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை கொண்டு வாருங்கள். எந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை நான் கொண்டு வருவது என்று எனக்கு தெரியவில்லை. சந்தோஷமாக இருங்கள், கொண்டாடுங்கள். எந்த சந்தோஷத்தை கொண்டாடுவது என்று எனக்கு புரியவில்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால், இந்த விஷயத்திற்கான ஃபார்முலா கிடைத்து விட்டால் எனக்கும் கற்றுக் கொடுத்து விடுங்கள். நானும் பாசிட்டிவாக இருக்க ஆசைப்படுகிறேன். உங்களிடம் அந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிகளை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். சந்தோஷமாக இந்த தருணத்தை கொண்டாடுவதற்காக ஆசைப்படுகிறேன். என் நாட்டு மக்களுக்கு ஆக்சிஜன் கிடைத்து விட்டால், என் நாட்டு மக்களுக்கு அந்த சரியான சிகிச்சை கிடைத்து விட்டால், என் நாட்டு மக்களுக்கு பெட், வென்டிலேட்டர், மருந்து மாத்திரைகள், சிகிச்சை கிடைத்து விட்டால் நானும் சந்தோஷமாக பாசிட்டிவாக மாறிவிடுவேன். உங்களுக்கு பலவிதமான இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிகளை, உண்மையான ஸ்டோரிகளை கொண்டு வருவேன். அப்படி உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைத்தால் எனக்கும் கற்றுக் கொடுத்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.